வெளிநாட்டு வாழ்க்கையில தோல்வியும் அடைவாங்களா? என்னப்பா டைட்டில் வச்சிருக்கேங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. எத்தனையோ பேர் வெளிநாட்டு வாழ்க்கையை விட நான் பேசாம உள்ளூர்ல இருந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். ஏகப்பட்ட வருஷம் வீணா போச்சு, ஏகப்பட்ட காசு பணம் வீணா போச்சு, நான் சம்பாதிச்ச காசு பணத்தை பூரா வழக்கு நடத்தி இந்த ஊர்ல பிஆர் வாங்குறேன், ஜிசி வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன்னே பூரா செலாச்சு, இப்போ ஊருக்கும் போக முடியாத கண்டிஷன்ல இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அல்லது சம்பாரிச்ச காசு பணத்தை ஃபுல்லா அங்கேயே விட்டுருவாங்க. இது குடும்ப பிரச்சனையால இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையால இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்கு. யாரு? இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு. இத்தனைக்கும் மத்தியில வெளிநாட்டுல போய் வெற்றி அடைகிறது யாரு அப்படின்னாக்க, இதுக்கு பலவிதமான கிரக சேர்க்கைகள் சொல்லலாம். அதுல ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு எடுத்துட்டா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படணும். ஏதாவது ஒரு விதத்துல 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறது, 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது, அல்லது 2ஆம் இடத்ததிபதியோட சனி சேர்ந்திருக்கிறது. அதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த சனி வக்ரமாக இருந்தாலும், நீசமாக இருந்தாலும், அஸ்தங்கமாக இருந்தாலும் அந்த 2ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகியிருந்தா போதும், நிச்சயமா அவங்க வெளிநாடு போய் ஜெயிச்சிருவாங்க. இந்த வெற்றிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த சனி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரோ அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா வெற்றி அடைஞ்சிருவாங்க. 2ஆம் இடத்துல சனி டச் மட்டும் ஆனா போதும், நிச்சயமா வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளியூர் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவாங்க.